அறிவியல் அப்படிங்கிறது என்னதுங்க? நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்படி பார்க்குறோம், அப்படி பார்ப்பதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், தியரட்டிக்கலாக அதை எப்படி சொல்கிறோம், இதை பொறுத்து தான் அறிவியல் அதை ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிறத அறிவியல் சார்ந்த அந்த நபர்கள் ஏற்பார்களா ஏற்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்கு நம்ம வாரோம். இப்போது நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சரை கொடுத்துருவோம். ஆனால் அந்த காலத்தில் திருக்குறள்லாம் உருவான அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடினே சும்மா ஒரு கணிப்புக்கு வச்சுக்கலாமே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திருவள்ளுவர் எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபீல்டுலேயுமே அவர் அதனுடைய அறிவை பெற்றிருப்பார்? அந்த காலத்தில் கூகுள் இருந்திருக்காது. ஸோ அவருக்கு என்ன இருந்திருக்கலாம்? நிறைய விதத்தில் நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை நிறைய நபர்களுடைய கான்டாக்ட் இருந்திருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் படித்திருந்திருக்கலாம். அப்படி படித்திருந்த நபர்கள் கூட அவர் உரையாடி இருக்கலாம், பல அறிவுகள் இப்படி பெற்றிருக்கலாம். ஆனால் மருத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு, விவசாயத்தை பற்றி பேசியிருக்காரு, காதலை பற்றி பேசியிருக்காரு, உறவுகளை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ், இந்த அறிவியல், திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில அறிவியல் கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மட்டுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பதிவா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஆதரவை பொறுத்து இது பல பதிவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். இதற்கு பல அறிவியல், பல டாக்டர்ஸ் பலவிதமான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? அற்றால் அளவறிந்து உண்க, அக்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்கு மாறு அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்ட உணவு செரிமானமான பிறகு உனக்கு எவ்வளவு பசிக்குதோ அந்த அளவுக்கு மட்டுமே அடுத்த வேளை உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நம்ம என்ன செய்யலாம்? நெடு நாட்கள் வாழலாம் அப்படிங்கிறாரு. ஸோ உண்ட உணவு செரிமானம் ஆன பின்பு, இந்த ஒரு வார்த்தை நம்மளாம் இப்போ என்ன செய்கிறோம்? நேரத்துக்கு சாப்பிடணும்ப்பா அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர அந்த உணவு செரிமானம் ஆயிடுச்சு ஆகலையா அப்படிங்கிறதே நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியலை. எப்போ ஒரு உணவு செரிமானமானதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? அடுத்ததாக நமக்கு பசி ஏற்படும் போது தான். ஸோ அடுத்த பசி ஏற்படும் போது அது செரிமானம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வயிற்றில் எதுவுமே இல்லை, சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? டயட் அப்படிங்கிற பெயரில் இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிடணும், இப்படிங்கிற அளவுக்கு அதிகமான சாப்பாடு எல்லாமே நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறோம். உடலுக்கு தேவையற்ற பொருட்களையும் எடுத்துக்கொள்கிறோம். இது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவராக நின்று ஒரு அறிவியல் பேசியிருக்கிறார் திருவள்ளுவர். அடுத்ததா ஒரு நோய்க்கு எப்போ எப்படி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறது தான். நோய் என்ன, அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன, அந்த நோயை தீர்க்கும் வழி என்ன, இந்த மூன்றையும் ஆராய்ந்த பிறகுதான் இந்த நோய்க்கான மருந்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேஸுங்க, உடனே நம்ம டாக்டர்ஸ் கேஸா, இந்த மாத்திரை தான்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறத பாருங்களேன். நோய் நாடி, நோய் என்ன, அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன, முந்தின நாள் ஏதாவது சாப்பிட்டியா, அப்படி சாப்பிட்டதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இதை எல்லாமே அடிப்படை காரணங்கள். அந்த நோயை தீர்க்கும் வழி என்ன, அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன. நல்லா நோயை பற்றியும் நோய்க்கான காரணம் பற்றியும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரிந்திருந்தது என்றால் சுலபமான வழிமுறையை ஏற்படுத்தி அதன் வழியாக இந்த நோயை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போடக்கூடாதுப்பா. தூக்கம் வரலையா, அது ஒரு நோய். ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை காரணம் வழியாக அந்த நோயை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பல வழிமுறைகளை பார்த்து அதில் சுலபமான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவியல் குறிப்பை திருவள்ளுவர் இவ்வளோ சுலபமாக நமக்கு தந்திருக்காரு. அடுத்ததா ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் போது எத்தனை நபர்கள் இருப்பாங்க? நீங்கள் கேட்டகரிஸாக பிரித்தா 4 நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக அப்படின்னு மட்டும்தான் இப்போ சொல்கிறாங்க. தோராயமாக 2000 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நிறைய பேர் நிறைய விதமான வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. இது திருக்குறளுடைய வரலாறை சொல்லும் பதிவு கிடையாது. ஸோ திருக்குறள் நம்ம கணக்குப்படி ஒரு 2000 வருடத்திற்கு முன்னாடியே வந்திருந்தாலும் அப்போ மருத்துவம் எப்படி இருந்திருக்கும்? அவர் சொல்கிறத பாருங்களேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து அப்படின்னு சொல்கிறார். நோயாளி, மருத்துவன், மருந்து, செவிலியர், இந்த 4 பேர்களையும் உள்ளடக்கியது மட்டும்தான் ஒரு மருத்துவமாக இருக்க முடியும்.
அந்த மருத்துவம் தான் பல நபர்கள் நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் உற்றவன் அப்படிங்கிறவர் நோயாளி, தீர்ப்பான் அப்படிங்கிறவர் மருத்துவர், மருந்து அப்படின்னு சொல்றது தான் அந்த மருந்து. அதில் உழைச்செல்வான் அப்படின்னு சொல்றவங்க செவிலியர்கள், நர்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை அறிமுகம் செய்து இதன் வழியாக தான் மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற திருவள்ளுவர் ஒருவேளை மருத்துவராக இருந்திருப்பாரோ? இந்த டவுட் அப்படியே இருக்கட்டுமே. இவர் ஒரு கணித மேதையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலவிதமான திருக்குறள் இருக்கு. அதுல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குறள், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்றார். அதுல முதல்ல அவர் சொல்றது எண் என்பது தான். ஸோ இந்த குறளில் எழுத்தாகிய இலக்கியத்திற்கு முன்பாகவே கணிதத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அறிவியலை பொறுத்த வரைக்கும் கணிதம் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் எண் என்ப அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கை கணிதம் அப்படிங்கிறதை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒருவேளை திருவள்ளுவர் அப்படி கூட சொல்லியிருக்கலாம், கணிதம் தான் மேக்ஸ், அந்த கணிதம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காரு. சரிப்பா, இப்படி பார்க்க போனால் அவர் ஒரு கணித மாமேதியாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய திருக்குறள் நம்ம பின்னாடி பல எபிசோடில் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு விவசாயியா இருக்குமோ, இல்லை உயர் பட்டம் பெற்ற ஒரு விவசாயியா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சில குறள்கள் இருக்கு. அதுல ஏரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்றார். ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர்றார்னா, உழுவது நல்லது தான், ஆனால் உழுவதை விடவும் நல்லது உரமிடுதல். ஸோ உரம் இருந்தால்தான் உழுவதை விட நல்லதா அந்த பயிருக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு களை எடுத்த பின் நீர் பாய்ச்சுதல் நல்லதுதான். அப்படின்னா நீர் பாய்ப்பதற்கு முன்பாக களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்கான காரணம் என்ன? நம்ம நீர் பாய்க்கும் போது களைகள், அதாவது வேறு செடிகள் அங்கே இருந்தது அப்படின்னா அந்த நீர் வேறு செடிகளுக்கு, காட்டு செடிகளுக்கு தான் நீர் ஆதாரமாக மாறும், நம்முடைய பயிருக்கு நீர் ஆதாரமாக மாறாது. அதனால தான் அவர் சொல்றாரு, களை எடுத்த பின் நீர் பாய்ச்சுதல் நல்லதுதான், ஆனால் அதை விட நல்லது பயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றார். ஸோ பயிரை பாதுகாக்க வேண்டும், அதன் பிறகு களை செடிகளை பிடுங்கி அதன் பிறகு நீர் பாய்ச்சல் வேண்டும், அதற்கு முன்பாக உரம் வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ பெரிய அக்ரிகல்ச்சரில் சயின்டிஸ்டாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இத்தோடு நிப்பாட்டிக்கிட்டாரா? இல்லையே. கண்ணோடு கண்ணினை நோக்கிக்கொண் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்ணும் கண்ணும் பார்த்த பிறகு வாய்ச்சொற்களுக்கு எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது காதலை சொல்கிறாரா? இல்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்பீடான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட், ஒளி தான். அதை தான் அவர் சொல்கிறார். கண்ணோடு கண் பார்த்த பிறகு ஒளியாக அந்த கண்கள் பார்ப்பது தான் முதலில் தெரியுமே தவிர வாய்ச்சொற்கள் அப்படிங்கிறது பின்னாடி தான் வரும், ஒளி சப்தம் அப்படிங்கிறது பின்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்கிற அந்த நுணுக்கமான ஒரு செய்தி கூட இதுக்கு பின்னாடி அவர் திணித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த குறள் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைப்பா, இது சும்மா பார்வைக்காக மட்டுமே அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றினாலும், அடுத்த குறளில் அல்லல் அருளால் வார்க்கில்லை வழிவழங்கு மல்லாண்மை ஞாலம் கரி அப்படிங்கிறது தான். இங்கே ரொம்ப அன்பானவர்கள், அன்பு மட்டுமே நிறைந்தவர்களுக்கு துன்பம் அப்படிங்கிறது இருக்காது. அதற்கு சான்றா காற்றை சொல்கிறார். இங்கே காற்று அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லா இடத்துலையுமே நிரம்பி இருக்குப்பா காற்று. அந்த காற்று பல கோடி மனிதர்களுடைய வாழ்வுக்கும் பல கோடி மனிதர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் பயன்படுது. அப்படி ஒரு காற்று இருப்பதால் அந்த காற்றுக்கு எந்த துன்பமும் கிடையாது. அதே மாதிரி அன்பு உங்களை சுற்றி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்கிறார். இதில் ஞாலம் அப்படிங்கிறது எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் தொங்குதல் அப்படிங்கிறது தான் பொருள். பூமி எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது நிறைய காற்று இருக்கிறது, அந்த காற்று பல உயிர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி அருளானவர்கள் அன்பானவர்களுக்கு துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். இவ்வளோ இருக்கட்டுங்க. அடுத்ததா இப்போ தானே நம்ம இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்துகிறோம், ஆபரணங்களாக செஞ்சுட்டு இருக்கோம். திருக்குறள் எப்போ தோன்றியதே அப்படிங்கிறது தெரியல. இந்த 2000 வருஷம்லாம் கிடையாது, அதுக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே திருக்குறள் உருவாகி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுட சுட நோக்கிற்பவர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நீங்கள் தங்கத்தை போட்டு சூடுபடுத்த 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 அது ரொம்ப ஒளிரும். அப்படி ஒளிர்வதற்கான காரணம் என்ன? தங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாசு அந்த சூட்டில் என்ன ஆயிருமா, அப்படியே கரைந்து ஓடிவிடும். அதே மாதிரி பல துன்பங்களும் அனுபவங்களும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி ஒளிரோட செய்யும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ
அங்கே தங்கத்தை உருக்கி அந்த தூய்மையான தங்கத்தை எடுப்பதற்கான எல்லா விதிமுறைகளையும் அறிந்திருக்கிறார் திருவள்ளுவர். இது திருவள்ளுவர் மட்டுமே சொல்லலை, சங்க இலக்கியத்தில் கூட சூடுரு நன்பொன் சுடர் இழை புனை நரும் அப்படின்னு சொல்லி தங்க ஆபரணங்களை செய்யக்கூடிய சில யுக்திகளையும் நம்ம சங்க இலக்கியங்களும் கூறியிருக்கின்றன. என்னப்பா இவ்வளோ அறிவியல் பேசியிருக்காரா அப்படின்னா ஏதாவது இந்த பிஸ்னஸ் எல்லாம் பற்றி தொடங்குறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன்னா நம்ம எக்கனாமிக் படிச்சுட்டு இருக்கோம், MBA BBA எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்ல, அதை ரொம்ப சுலபமாக 2 வரியில் சொல்லி முடிச்சிட்டார் மனுஷன். பொருள் கருவி காலம் வினை இடனொரு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படிங்கிறது தான். நல்லா பார்த்துக்கோங்க. பொருள், இங்கே பொருள் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதனுடைய கருவி, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும், காலம், எந்த காலத்தில் எந்த இடத்துல எப்பேற்பட்டான சூழ்நிலைகளில் இந்த பிஸ்னஸை செய்ய போகிறீங்க, அதனால் ஏற்படக்கூடிய வினைகள், ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இது எந்த மாதிரியான இடத்தை சார்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிற 5ஐயும் படித்த பின்பு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கணும். அப்படி இல்லையா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறார். முக்கியமாக நிறைய பிஸ்னஸ் ஸ்டடியில் நம்ம படிக்க வேண்டிய அந்த ஒரு கோட்பாடை 2 வரிகளில் தந்திருக்கிறார் திருவள்ளுவர். அடுத்ததா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்க தாகிவிடின் அப்படிங்கிறது தான். இங்கே கடல் அப்படிங்கிறது வற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கே இப்போ இருக்கலாம். என்னப்பா 70% நீரால் தானே சூழப்பட்டு இருக்கிறது இந்த உலகம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே கடல் வற்றும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். என்னப்பா ஒரு 5000 வருஷம் 7000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு கடல் எப்படி வற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு? கடல் வற்றும் சொன்னது மட்டும் கிடையாது, மேகத்தினுடைய வகை அப்படிங்கிறத செய்திருக்காரே மனுஷன். அது எப்படி சாத்தியம்? இங்கே தடிந்தெழிலி அப்படின்னு நான் சொன்னேனே, அந்த தடிந்தெழிலி அப்படிங்கிறது ஒரு மேகத்தை குறிக்கக்கூடிய சொல். அதாவது கடல்ல இருந்து தண்ணீர் ஆவியாகி காற்றுடன் கலந்து, அப்படி காற்றுடன் கலந்த அந்த நீர் மேகமாக மாறி பல மேகங்கள் ஒன்றிணைந்து அது மழையாக பொழிந்து, அந்த மழை கிடைக்காமல் போனால் கடல் கூட வற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறார். நீராவியாதல் அப்படிங்கிறத கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் நம்ம சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்பாகவே இதை ஒரு மனுஷன் சொல்லி அதுக்கு மேகங்களை வகைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ப மாட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த தடிந்தெழிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இந்த எழிலி அப்படின்னா கடலில் உருவாகும் மேகம் அப்படிங்கிறது தான் பொருள். அது திருவள்ளுவர் சொன்ன பொருள். அதை ஆங்கிலத்தில் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நிம்போஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா விசும்பு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்பார். அது ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சு அப்படிங்கிறத கியூமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விசும்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ராட்டஸ், நிறைய மேகங்கள் ஒன்றிணையும் போது அதை கியூமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் திருவள்ளுவரும் சங்க இலக்கியங்களும் மஞ்சு அப்படின்னு சொல்லுது. அடுத்ததா கார் கொன்மு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பொழியும் மேகம் என்பது தான். ஸோ இந்த மாதிரி மேகங்களையும் வகைப்படுத்தி, அந்த மேகம் கடலிலிருந்து வரக்கூடிய மேகம் சரியாக வானத்தில் வந்து அது மழையாக பெய்தால் மட்டும்தான் கடலும் வற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிவியலை சும்மா 2 அடியில் சொல்லிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. இதே மாதிரி எண்ணிலடங்கா குறள்கள், பல அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள் முழுவதுமாக அறிவியலும் பலவிதமான விவசாயத்தை இல்லாட்டி வியாபாரத்தை சார்ந்த நுட்பங்களையும் உள்ளடக்கியது தான் திருக்குறள். இதை கேட்கும் போதே கொஞ்சம் பேருக்கு கூஸ்பம்ப் வந்திருக்கும். பட் இவ்வளோ மட்டும்தானா? இன்னும் இருக்குப்பா, அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஸோ இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சமாக இதனுடைய வியூஸையும் அதிகரிச்சிங்கன்னா அடுத்த எபிசோடை சீக்கிரமாக தமிழ் பொக்ஷத்தில் டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.